உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவருக்கு ஒரு வேலை சூப்பராக இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் விசேஷத்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக வேதத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கென்று எடுத்துக்கொண்டு அந்த வசனத்தின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய அந்த நிபந்தனைகளையும் நாம் செய்ய வேண்டிய காரியத்தையும் வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டு அதன்படி செய்து ஒவ்வொரு நாளும் அந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று வருவீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள் நம்புகிறேன். அநேகருடைய சொல்லுகிற சாட்சிகள் எங்களை உற்சாகப்படுத்துகிறது. இன்னும் ஆண்டவர் நாம மகிமைப்பட ஏதுவாக எங்களை ஓட வைக்குது. சரியா? இப்போ இந்த நாளிலே கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்க முன்னால வைக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். எத்தனை வழியா? 7 வழியாய் ஓடி போவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஏன் அவங்க ஓடி போனா என்ன? யார் ஓடி போவா? அந்த வசனத்துல அதுக்கு முன்னால சொல்லப்படுகிறது, ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள். யார் உங்களுக்கு எதிராக புறப்பட்டு வர்றாங்களோ, உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வரல, உங்களுக்கு எதிரா அப்படின்னா உங்களுக்கு தீங்கு விளைவிக்க, உங்களை கஷ்டப்படுத்த, உங்களை அழ வைக்க, உங்களை வேதனைப்படுத்த, உங்களை அப்படி உங்களை துன்பப்படுத்த வருகிறவர்கள் அவர்கள்தான் 7 வழியாய் ஓடி போவார்களாம். எங்க அழகா சொல்லப்பட்டிருக்கிறது? எத்தனை வழி? 7 வழி. எங்க போவாங்க? எப்படி போவாங்க? உங்களுக்கு முன்பாக. உங்களுக்கு முன்பாக. அப்போ யார் உங்களுக்கு எதிராய் புறப்பட்டு வந்தார்களோ அவர்கள் நீங்க போறதுக்கு முன்னாலே ஓடி போவார்கள். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை! எதிராய் புறப்பட்டு வந்தவர்கள் 7 வழியாய் உங்களுக்கு முன்பாகவே ஓடி போவார்கள் என்று கர்த்தர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவச்சரம். அநேகர் சொல்ற காரியம், அவங்க எனக்கு எதிராக வர்றாங்க, இவங்க எனக்கு எதிராக வர்றாங்க, வேலை பார்க்குற இடத்துல இவங்க இப்படி எதிராக வர்றாங்க, இருக்கிற இடத்துல வீட்டில் சுற்றி இருக்கிறவங்க எனக்கு எதிராக இப்படி வர்றாங்க. சொல்றீங்களா? உங்களுக்கு எதிராய் புறப்பட்டு வருகிறவர்கள் 7 வழியாய் உங்களுக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்படின்னா அந்த ஆசீர்வாதம் நமக்கு வரணும்னா நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது, அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். ஆண்டவருடைய சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுக்கணும். இன்னைக்கு ஆலயத்துக்கு போறோம், செய்தி கேட்குறோம், செவி கொடுக்கிறோம். ஆனா உண்மையா செவி கொடுத்திருக்கிறோமா? வேதம் வாசிக்கிறோம், அந்த வேத வார்த்தை நம்மோடு கூட பேசுகிறது, அதற்கு செவி கொடுத்திருக்கிறோமா? சொல்லப்படுகிறது வேத வசனங்கள், உரைக்கப்படுகிறது வேத வார்த்தைகள், அதற்கு நம்ம செவி கொடுத்திருக்கிறோமா? அது உண்மையா செவி கொடுத்திருக்கிறோமா? ஏதோ கடமைக்கு கேட்டு போயிருக்கிறோமா? உண்மையாய் செவி கொடுத்தால் உங்களுக்கு எதிராய் புறப்பட்டு வருகிறவர்கள் உங்களுக்கு முன்பாக 7 வழியில ஓடுவார்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, அது எத்தனை பேர் வந்தாலும் சரி, குறைஞ்சது 7 பேராவது வந்திருக்கணும். அப்போதான் 7 வழியில போடணும். ஒரே ஆள் 2 வழியில போக முடியாது. அப்போ குறைந்தபட்சம் 7 பேருக்கு மேலே உங்களுக்கு எதிராக வந்திருக்கணும். அப்போதான் ஒரு வழிக்கு ஒருத்தர் ஓடினா கூட 7 வழியில் ஓட முடியும். அப்போ உங்களுக்கு விரோதமாக எவ்வளோ பேர் வந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு முன்பதாகவே அவர்களை ஓடி போக பண்ணுவார். வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுங்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுங்கள். ஆண்டவர் என்ன சொல்றார் அதை கேட்டு
அப்படியே செய்யுங்க. வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை கேட்டு அப்படியே செயல்படுங்கள். வேத வசனம் இப்படி சொல்லி இருக்கிறதே அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை கேட்டு அதற்கு செவி கொடுங்கள். உங்களுக்கு விரோதமாக ஒரு வழியாய் புறப்பட்டு வந்தவர்கள் 7 வழியாய் ஓடி போக கர்த்தர் செய்வார். அப்படிப்பட்ட கிருபையை தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே கூட ஒரு நல்ல ஒரு வார்த்தையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. நிஜம் தொலைக்காட்சி நேயர்களுக்காக ஆண்டவரே, இந்த வசனத்தில் சொன்னபடி உனக்கு விரோதமாக எதிராய் வருகிறவர்கள், புறப்பட்டு வருகிறவர்கள் 7 வழியாய் உனக்கு முன்பாக புறம் ஓடுவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்க யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ, இதுவரைக்கும் பேர் கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் சத்தத்துக்கு செவி கொடுத்திருக்கலாம், ஆனால் உண்மையாய் செவி கொடுக்காதபடி இருந்த பிள்ளைகள் எல்லாம் இன்றையிலிருந்து நம்முடைய வேத வசனத்திற்கு, நம்முடைய வார்த்தைக்கு, ஆண்டவரே நீர் சொல்லுகிற கட்டளைகளுக்கு, நீர் விதிக்கிற கட்டளைகளுக்கு ஆண்டவரே உண்மையாய் செவி கொடுத்து நடக்க அர்ப்பணிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள், எதிராய் வருகிற கூட்டங்கள் 7 வழியாய் புறப்பட்டு போக செய்ய போறதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளை அணுகாதபடி வேலையடித்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இங்கே வேலை பார்க்குற இடத்துலனாலும் சரி, வீட்டில் இருக்கிற இடத்துலனாலும் சரி, இருக்கிற கிராமத்திலையும் கூட சரி, பிள்ளைகளுக்கு எதிராய் புறப்பட்டு வருகிறவர்கள் 7 வழியாய பிள்ளைகளுக்கு முன்பாக ஓடி போக என் தேவன் செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபைகள் பெருகட்டும். எங்கே போனாலும் வந்தாலும் உடைய கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும். உடைய சமூகம் முன் செல்லட்டும். சுகபலனை கொடுங்க. எல்லா தரித்திரங்கள் மாறட்டும். எல்லா துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும். ஐயா, பிள்ளைகளை அமைதியான வழியில் கடந்து போக உதவி செய்யுங்கப்பா. கிருபைகள் பெருகட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுங்கள். உண்மையாய் செவி கொடுங்கள். உங்களுக்கு எதிராய் புறப்பட்டு வருகிறவர்களை கர்த்தர் 7 வழியில உங்களுக்கு முன்னாக ஓடி போக கர்த்தர் கிருபை செய்வார். அப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் தருவார். God bless you.